இன்றைக்கி வந்து திருக்குறளில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். திருக்குறள் மொத்தம் வந்து 25 அதிகாரங்கள் படித்தாலே போதும். இது வந்து நம்ம தமிழில் கொடுத்துருக்க பகுதியாக இலக்கியத்தில் இருக்க 25 அதிகாரங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து செய்திகள் கேட்பாங்க, திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், அப்புறம் வந்து தொடரை வந்து நிரப்புதல், இந்த மாதிரி வந்து இதில் வந்து கொஷின் வரும். அதுக்கப்புறம் யூனிட் 8லையும் வந்து நம்மளுக்கு திருக்குறள் சம்மந்தமான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுவும் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம படிச்சுக்கணும். இது வந்து நான் சிலபஸில் இருக்கிறத வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம திருக்குறள் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை. இது வந்து தொடரை நிரப்புதல். இது வந்து ஒரு திருக்குறள் தான் கொடுத்துருக்காங்க. ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதை கூறுகிறார்னா வந்து பகைவருக்கு உதவுதல் தான். திருக்குறள் வழியில் துன்பப்படுவர் யாருன்னா வந்து நாவினை காக்காதவர். பயனில்லாத களர் நிலத்திற்கு ஒப்பானவர் யாருன்னா வந்து கல்லாதவர்கள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். நஞ்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நஞ்சு மரம் பழுந்ததற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி வந்து ஊமை அணி. தச்சுன்னு முடிஞ்சாலே நமக்கு ஊமை அணி தான். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யாருன்னா ஈரா இளங்குமரனார். இது 9th நியூ புக்கில் பாக்ஸில் வந்து இருக்கும். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் படிக்க தொடங்கினேன் என்று கூறியவர் யாருன்னா காந்தியடிகள். மண்பதைக்கு பொதுவான நூல் எதுனா திருக்குறள். எத்தகைய கேடுவரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை என்னன்னா ஒப்புரவு. தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அப்படின்னா அறமும் இன்பத்தையும் தான் வந்து அது தரும். நெக்ஸ்ட்டு வந்து பொறுத்துக்க பாருங்கள். காலையும் மாலையும் உலாவி தினம் காற்று வாங்க போவேன் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இது பார்த்தீங்க யார் சொன்னதுன்னா கவிமணி. இது ஓல்டு புக்கில் இருக்குது. மீத்துன் விரும்பியல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அதுவும் ஔவையார் தான். அதாவது வயிறு புடைக்க நம்ம சாப்பிடாம இருக்கணும். இது வந்து உணவே மருந்தில் வந்து இருக்கும். திறம்பட இதுவும் ஓல்டு புக்கு தான். திறம்பட மெய்ஞானமும் சேர மாட்டார் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வந்து திருமூலர். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உளின் அப்படின்னு சொன்னது யாருன்னா வந்து திருவள்ளுவர் தான். ஒரு குறளை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவ எண்ணாமல் இழுக்கு அப்படின்னு வர்ற குறள் தான் இது. இதில் கருமம் என்ன அப்படின்னா எதை குறிக்குது பொருள்னா வந்து செயலை தான் குறிக்கும். இந்த கருமம்ன்ற சொல் வந்து திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யாருன்னா வந்து தஞ்சை ஞான பிரகாசர் தான் வந்து முதல் இந்த திருக்குறள் மூலத்தை வந்து அச்சிட்டிருக்காரு. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேண பிறவும் தம்போல செய்யும். திருக்குறள் உணர்த்தும் கருத்து வந்து நேர்மை. செய்தலில் கற்பகத்தின் தெய்வ திருமலர் பூன்மம் மண்புலவன் வானுவன் வாய்ச்சொல் என்ற செயல் தொடர் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னா வந்து திருவள்ளுவ மாலை. திருக்குறளை போற்றி புகழும் நூல் என்னன்னா திருவள்ளுவ மாலை. அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுனா திருக்குறள். திருக்குறளை முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர், திருவள்ளுவர். வாழ்விற்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார்? ஆல்பர்ட் ஸ்வெட்சர். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடை உள்ள 3681 கருங்கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டன. தள்ளாட்சி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியினால் ஈட்டிய பொருளை தான் வந்து உரைக்கிறாரு. குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள். சுழன்றும் ஏர் பின்னது உலகம். அதாவது குறளை வந்து பொருளாக கொடுத்து கேட்டிருக்காங்க. கீழ்காணும் 17 கீழ்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். அரியவற்றுள் எல்லாம் அரிதே டேஸ் பேணி தமரா கொழல்னா பெரியாரை பேணி தமரா கொழல். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். ஆனால் நம்ம வந்து தெரியாமல் ஜியு போக்குன்னு நிறைய பேர் போட்டிருப்போம். பட் வந்து வீரமாமுனிவர் தான் சரி. கிடைத்தற்கரிய பேறுகளுள் பெரும் பேறு என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணைக்கொள்ளல். அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னா 38. குஞ்சேர் யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாகச் செய்வான் வினை. இவ்வடியில் கைத்தொன்று என்ற பொருள் என்ன அப்படின்னா வந்து கைப்பொருள். பொருட்பாவின் இயல்கள் என்னன்னா அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல். சரிங்களா? அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல். அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை அப்படின்னா வந்து 38. திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செயல் நூல் எதுனா திருவள்ளுவ மாலை. திருக்குறளில் பாயிரவியலில் உள்ள அதிகாரங்கள் கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு,
நீர்த்தார் பெருமை, அரண் வலியுறுத்துதல் என்னென்னு பாருங்கள். பாயிரவியலில் உள்ள அதிகாரங்கள் கடவுள் வாழ்த்து, பான் சிறப்பு, நீர்த்தார் பெருமை, அரண் வலியுறுத்துதல். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் ஒருவர் யாருன்னா மடக்குடவர். கம்பராமாயணமும் திருக்குறளும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லப்படும் நூல்கள் தான். தமிழுக்கு கதி காண கம்பராமாயணம், தீனா திருக்குறள். அந்த கொஷின்ல அந்த ஃபஸ்ட்டு 2 லெட்டர் இருக்கும். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காக்கப்படும் அப்படின்னு தான் இந்த திருக்குறள் ஃபுல்லாக. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடப்படும் நூல் எதுனா திருக்குறள். கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. இத்தொடரில் அமைந்துள்ள தொடர்நயத்தை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அடி அளபடை தொடை, சரியா? அது அளபடை தொடை. அது 2 அடியிலே வந்திருக்கனால அது அடி அளபடை தொடை. துவும் வந்தாலே அதுதான் அளபடைன்னு அர்த்தம், சரிங்களா? அதாவது நீண்டு ஒலிக்கிறது, ஓசை நீண்டு ஒலிக்கிறது என்னென்னா அளபடைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பெரியாரை துணைக்கோடல். அந்த அதிகாரத்தில் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பெரியாரை பேணி தமரா கொடல். இதர் தமரா என்பதன் பொருள் என்னன்னா துணை. யாருக்கு மறந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். முன் உண்டது செரித்த பின் உண்பாருக்கு. அடையெடுத்த ஆகுபெயர் இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் திருக்குறள். தீராத இடும்பை தருவது. இடும்பைனா துன்பம்னு அர்த்தம். எதுன்னு கேட்குறாங்க. நம்ம ஆராயாமல் இருக்கிறது, அப்புறம் நம்ம பயப்படுறது, ஐயப்படுதல்னு சொல்கிறாரு. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் என்ன அப்படின்னா திருக்குறள் தான். திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் எண்ணு பெயருக்கும் பெரிய தொடர்புள்ளதுன்னா 7. பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யாருன்னா உயர்ந்தாரோடு பொருத்தி வாழும் கல்வி கல்லாதவர்னு சொல்கிறாங்க. திருக்குறளின் அறத்துப்பால் பொருத்துப்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். என்னென்ன மொழிபெயர்த்திருக்காருன்னா அறத்துப்பாலையும் பொருட்டுப்பாலையும் மொழிபெயர்த்திருக்காரு. எதில் அப்படின்னா லத்தீன் மொழியில் தான் மொழிபெயர்த்திருக்காரு வீரமாமுனிவர். ரிப்பீட்டட் கொஸ்டின் பாருங்கள். தமிழுக்கு கதை என்று பெரியோரால் போற்றப்படும் நூல் காணா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மரங்கள் எவை அப்படின்னா பனை, மூங்கில். அடக்கமாக இருப்பவரிடம் உயர்வு எதனை காட்டிலும் பெரிது அப்படின்னா ஒரு மலையை காட்டிலும் பெரிது. பொருட்பாவில் உள்ள அதிகாரங்கள் எத்தனைனா 70. அறத்துப்பாலில் 38. அடுத்து ஒரு குடலில் கொடுத்து அணி கேட்டிருக்காங்க. தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தலால். இக்குறள்பாவு இடம்பெற்றுள்ள அணியை சுட்டுகனா வஞ்ச புகழ்ச்சி. வஞ்ச புகழ்ச்சினா புகழ்வதை போல பழிக்கிறதும் பழிக்கரை போல புகழ்வதும் என்ன அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அணி. இதுதான் இதோட அர்த்தம். திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களோட எண்ணிக்கை எத்தனைனா 38. தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்ததுன்னா தை 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் நாளாக அறிவிச்சிருக்கு. கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்ந்தும் இடத்து. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. உண்மை அணி தான் இதில் பயின்று வந்திருக்கு. முதலாருக்கு ஊதியம் இல்லை. மதலையாம், மதலைனா குழந்தைன்னு அர்த்தம். சார்பில்லாருக்கு கிள்ளை நிலை. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி தான் இந்த குறளில் பயின்று வந்திருக்கு. ஒரு குழந்தைக்கு எடுத்துக்காட்ட சொல்கிறாங்க, ஒரு குழந்தையோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்கள். அறிவற்றம் அற்றம் காக்கும் கருவி. அந்த குறள் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். அந்த கேணியும் எந்திர கிணறும் அந்த நூலோட நூல் பார்த்தீங்க அப்படின்னா பெருங்கதை. தீப்பிழி எந்திரம் பந்தல் வறுத்த அப்படின்றது பதிற்று பற்றி நூல் கூறுது. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டின்னு சொன்னவர் யாருன்னா ஔவையார். இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் டேஸ். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகனா பொழுது. திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் எதுனா ஒழுக்கமுடைமை. தள்ளாற்றி தந்த பொருள் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு. இதில் வேளாண்மை சொல் தரும் பொருள் என்னன்னா உதவி செய்தல். ஆனால் நம்ம விவசாயம் நினைப்போம், ஆனால் உதவி செய்தல் தான். தாளாற்றி தந்த பொருள் தற்காருக்கு. மறுபடியும் இதே கொஸ்டின் தான் வந்திருக்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் முறையர் பிறருக்கு. இது அன்புடைமையில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள். என்புனா என்ன அர்த்தம்னா எலும்புன்னு அர்த்தம்.
வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தானா? லத்தீன். அறத்துப்பாலையும் பொருத்துப்பாலையும் வந்து மொழிபெயர்த்திருப்பார். இன்பத்துப்பால் வந்து அவர் மொழிபெயர்த்திருக்க மாட்டார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறளில் பயின்று வந்துள்ள பொருள்கோள் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் பொருள்கோள் வந்து 8 வகைப்படும். இதில் வந்து பொருள்கோள் வந்து நிரல் நிறை பொருள்கோள். அணுத்துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கப்படும் நாடு எதுனா? ருஷ்ய நாடு. தமிழுக்கு கதி என்று பெரியோரால் போற்றப்படுவதுனா? கானா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். இது எத்தனை தடவை கேட்டிருக்காங்கன்னு பழியில்லா மன்னன் யார் எது போற்றும்படி வாழ்வான்னா? நூல்கள் போற்றும்படி வாழ்வான். எந்த நாட்டில் அணுத்துளைக்காத சுரந்த பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளதுனா? வந்து ருஷ்ய நாடு. அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளதுனா? பொருட்பால். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து இக்குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாதுகாப்பு. இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எதுனா? திருக்குறள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவன் அடி சேராதவர் இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னா? ஏகதேச உருவக அணி. உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார்னா? கார்டுவெல். திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்னா? 53 பேர். தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு இக்குறள்பாவில் பயின்று வந்துள்ள அணி வந்து வேற்றுமை அணி. அதாவது தீயினால் சுட்டப்புண் கூட ஆடிரும், ஆனால் பேர் வந்து நம்ம நாவினால் நம்மளை பேசுகிற அந்த கடும் சொற்கள் வந்து வடுனா அந்த புண்ணா மாதிரி அது எப்பயுமே அந்த வடு எப்படி நம்ம உடம்புல தழும்பு எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆறாத காயமாக இருக்கும் அப்படின்னு ஒப்பிட்டு கூறியிருப்பார். இழுக்கல் உடையலை ஊற்றுக்கோள் அன்றே ஒழுக்கம் உடையாரின் வாய்ச்சொல் இக்குறட்பாவின் ஊமையினை பொருளை தேர்ந்தெடுகனா? ஊன்றுகோல் பெரியார் சொல்லிதான் அந்த ஊமையோட பொருள். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை மண்பார்க்கன் வற்றல் மலர் தளிர்ந்தற்று இக்குறள் தொடர்ந்து பெற்றுள்ள பயின்று வரும் அணி அது அப்படின்னா வந்து இல் பொருள் ஓமையணி. அதாவது ஓமையணி தான், தச்சுன்னு முடிஞ்சாலே ஓமையணி தான். ஆனால் வந்து அதில் எந்த அணின்னு கேட்டிருக்காங்க. இல் பொருள் ஓமையணி தான் இதோட அர்த்தம். திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பேர்கள் கேட்டிருக்காங்க. அதாவது பொய்யாமொழி, உத்திரவேதம், தமிழ்மொழி இது எல்லாமே திருக்குறளுக்கு வழங்கப்படும் பேர்கள். ஆதி காவியம்ன்றதான் திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பேர்கள். உரிய சொல்லால் நிரப்புக செய்க பொருளை செருநீர் செருக்கருக்கும் எய்தற்கரிய கூறியதில் இதுதான் இதோட அர்த்தம். செருநீர். திருக்குறளுக்கு உரை செய்த பதிர்மருள் சேராத ஒருவர் யார்னா? ஜி.யு. போப். அதாவது மடக்குருவர், தருமர், மல்லர், பரிமேலழகர் உரை தான் வந்து சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஜி.யு. போப் வந்து மொழிபெயர்ப்பு தான் செஞ்சிருப்பாரே தவிர்த்து அவர் வந்து உரையெல்லாம் எழுதியிருக்க மாட்டார். பொருட்பாவில் பகுக்கப் பெறாத இயல் எதுனா? வந்து பாயிரவியல். எது? பாயிர. அடுத்த திருக்குறள் பாருங்க. பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தாருக்கு வேண்டும் பொழுது இக்குறளில் கூகை என்பதன் பொருள் என்னன்னா? கோட்டான் அப்படின்றது அர்த்தம். வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வைத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓய்ந்து என்ன திருக்குறளை பாராட்டியவர் யாருன்னா? வந்து பரணர். திருக்குறளில் ஏழை என்னும் எண்ணு பெயர் குறட்பாவில் இடம்பெற்றுள்ளதுன்னா 8. அறிவுடையார் நட்பு எதை போன்றதுன்னா? வளர்ப்பிறையை போன்றது. வாய்மை எனப்படுவது எதுனா? பிறருக்கு தீங்கு தராத சொற்களை பேசுறதா எதுனா? வாய்மை அப்படின்னு திருவள்ளுவர் கூறாரு. உத்திரவேதம் என அழைக்கப்படும் நூல் எதுனா? திருக்குறள். திருக்குறளில் அறத்துப்பால் உள்ள அதிகாரங்கள் எத்தனைனா? 38. விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்தது முதலில் படுத்த நூல் வந்து திருக்குறள். திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறதுனா? கிமு 31. திருக்குறள் டேஸ் நூல்களில் ஒன்றுனா? 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதை வந்து அறநூல் அல்லது நீதி நூல்னு சொல்லுவாங்க. திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 133 அதிகாரங்கள் உள்ளன. திருக்குறளுக்கு பதின்மர் உரை எழுதியுள்ளனர். அவ்வுரைகளில் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் யாருன்னா? பரிமேலழகர் தான். திருக்குறளில் முதலில் பதிப்பிட்டு வெளியவர் யாருன்னா? தஞ்சை ஞான பிரகாசன் தான் பதிப்பித்து வெளியிட்டிருப்பாரு. முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும் அப்படின்ற குறளை எழுதியவர் யாருன்னா? வந்து திருவள்ளுவர். இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்றவர் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா? வந்து திருக்குறள். ஊழி பெறினும் தான் பெயராச் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவர் இக்குறளில் ஊழி என்பதன் பொருள் என்னன்னா? உலகு. ஆழினா வந்து கடல்பா. அடுத்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு குறள்.
திருக்குறளே எழுத ஃபஸ்ட்டு குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்னும் திருக்குறளில் பயின்று வரும் அணி என்னன்னா எடுத்துக்காட்டு உவமை அணி தான் வந்து பயின்று வந்திருக்கு. திருக்குறளில் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. மனுதாபங்கி, சென்னா போதர், பொய்யில் புலவர், பெருநாவலர் இந்த மாதிரி அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் தான். கல்லார் அறிவில்லாதவர் என கூறும் நூல் திருக்குறள். டாஸ் என்பன உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யும் அரிய வினை. மருந்தன வேட்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அச்சது போற்றி அப்படின்னு சொன்னது இதுனா திருக்குறள். திருவள்ளுவர் தோன்றாவிட்டால் தமிழன் என்று ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காரு என்று கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். ஊக்கமுடையான் ஒடுக்கம் எதனை போன்றதுனா பின்வாங்கி நிற்கும் ஆடு போன்றது. தமிழ் மாந்தன் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல் திருக்குறள். தமிழ் மாந்தனின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல் திருக்குறள். ஞாலத்தின் மானப்பெரிது, அதாவது தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவிதான் ஞாலத்தின் மானப்பெரிது அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடு அப்படின்னா தீப்புண் ஆறும், ஆனால் நாவினால் சுட்ட அந்த கொடுஞ்சொல் ஆறாது. அப்போ நாப்புண் ஆறாது. இதுதான் இந்த குறள்பாவோட சரியான பொருள். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் பாரதிதாசன். திருக்குறள் பாயிர இயலில் அமைந்துள்ள அதிகாரங்கள் எவ்வளவுனா 4. ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருந்தகர் தாக்க பெருந்தகைத்து என வள்ளுவர் எடுத்தாடும் உவமை எதுனா ஆட்டுக்கடா. இவற்றுள் எது திருவள்ளுவருக்கு வழங்காத பெயர்னா காளிங்கர். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனத்தரன் ஆகுல நீரப்பிற. மேற்கூறும் குறள்பாவில் ஆகுலன் என்னும் சொல்லிற்கான ஆங்கில சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓவர்சன். நுண்ணிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் அலால் அரிது. இக்குறட்பாவில் நுண்ணிய எனும் பொருள் உணர்த்தும் ஆங்கில சொல் இன்டெலிஜென்ட். திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிய தொடர்பு உண்டுதுன்னா 7. திருக்குறளுக்கு முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யாருன்னா மலையத்துவன் மகன் ஞான பிரகாசன். கீழ்கண்டவர்களுள் எது திருக்குறளுக்கு உரை எழுதவில்லைன்னா அடியாருக்கு நல்லார், நகல்வல்லார் அல்லற்கு மயிறு, ஞானம், பகலும் பார் பட்டன்றுள். இக்குறளில் இடம்பெற்றுள்ள இயல் எதுனா இல்லறவியல். திருக்குறள் தோன்றாவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றாவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காதுன்னு சொன்னவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் தான். பாருங்க, இந்த கொஸ்டின் எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னு. அதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நம்மளுக்கு பார்த்துட்டு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு 1.5 மார்க் நம்மளுக்கு கிடைச்சா ரொம்ப நல்லது தான். திறனறிந்து தேர்கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடர்னா அறிவு முதிர்ச்சியுடையோர் தான். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கைக்கு அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. அருளென்றும் அன்பின் குளவி பொருளென்றும் செல்வ செவியால் உண்டு என்னும் குறள்படி சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்வு செய்க அப்படின்னா அன்புனா தாய், அருள்னா குழந்தை, பொருள்னா என்னன்னா வளர்ப்பு தாய்னு சொல்கிறாங்க. சரியான தொடரை பூர்த்தி செய்க. உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையாரே கல்லாதவர். இதுதான் அந்த தொடரை நூலுடன் பொருத்துக. ஆற்றுணா வேண்டுவது இல் எதுனா பழமொழி 400, அதாவது கற்றவருக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லைனோட அர்த்தம். பழமொழி 400ஓட ஆசிரியர் யாருன்னா முன்னுரை அரையனார். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதவர் நட்பென்பாம் சேர்த்தாயினும் சென்று கொள்ளல் வேண்டும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இந்த பாடல் எழுதியவர் யாருன்னா சமண முனிவர்கள். இது நான்மணிக்கடிகை பழைய ஓல்டு புக்கில் இருக்குது. மனைக்கு விளக்கம் மடவார், மடவாருக்கு விளக்கம் அன்பிற்கிரிய புதவர்கள். அவங்களுக்கு எது விளக்கு அப்படின்னா அவங்களோட கல்வி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எதுனா நமக்கு நான்மணிக்கடிகை. அன்பின் வலியது உயர்நிலைன்னு சொல்கிறது எதுனா திருக்குறள். ஓல்டு புக் கொஸ்டினும் படிக்கணும், நீங்கள் நியூ புக்கும் படிக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் சிறப்பு தமிழ் புக்கை நீங்கள் 11th 12th நியூ புக்கையும் படிக்கணும். இதை படித்தா தான் நீங்கள் 100 கொஸ்டினுக்கு 100 கொஸ்டின் போட முடியும். நெக்ஸ்ட்டு தொடரும் சான்றோரும். உயிரையும் உணர்வையும் வளர்ப்பது தமிழே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருவள்ளுவர். தேனிலே உரிய செந்தமிழ் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கவிமணி. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா
நமக்கு திருவள்ளுவர் தான். 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுனா வாயுரை வாழ்த்து. அதாவது திருக்குறள் தான். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? வாயுரை வாழ்த்து. அது எப்படி மறைமுகமாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், கொஞ்சம் இன்டைரக்டாக. எங்கடா திருக்குறளே காணோம் நம்ம தேடிட்டு இருப்போம். ஆனால் திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு பேர்கள் தான் தமிழ்மலை, வாய்முறை வாழ்த்து, முப்பால், பொய்யாமொழி, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதுதான். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார்னா 1886. பொறுத்துக பாருங்கள். அன்பிலார் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் தமக்குரியர். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு ஈனும் என்னது? ஆர்வம் உடைமை. அன்பின் வலியது உயர்நிலை. இது எல்லாமே திருக்குறள் தான். அன்புடைமை அதிகாரத்திலிருந்து இருக்குது. பொருந்தாத தொடரை கண்டறிக, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொன்னது எதுனா அதுதான் தவறு. மித்தது எல்லாமே என்ன? அது திருக்குறள் தான். அடக்கம் அமரல் உய்க்கும், அடங்காமை ஆறல் உய்த்துவிடும், கற்க கசற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. இது 3 திருக்குறள். தீதும் நன்றும் பிறர் தர வாராது திருக்குறள் கிடையாது நமக்கு. இதுதான் திருக்குறளில் இருக்க எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினும். இது வரைக்கும் 2012 இருந்து 2024 வரைக்கும் நம்மளுக்கு கேட்ட எல்லா திருக்குறளோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் பார்த்துட்டோம். முக்கியமாக நம்ம படிக்க வேண்டிய திருக்குறள் என்ன அப்படின்னா இந்த 25 அதிகாரமும் நம்ம தரவு பண்ணி இந்த 25 அதிகார திருக்குறளையும் படித்து வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்குரிய பொருள் படித்து வச்சுக்கணும். அப்புறம் மேற்கோள்கள் நம்ம படித்து வச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினும் படித்து வச்சுட்டாலே இந்த திருக்குறள் நம்மளுக்கு ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இது பகுதி 6லையும் கவர் ஆகுது. யூனிட் 8லையும் திருக்குறள் தொடர்பான கேள்விகள் கேட்கப்படும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.